வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எங்கே எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி மலைக்கு போகிற வழியில் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வந்து வாரம் சண்டேஸில் வந்து நம்ம வந்து பைக்கில் தான் போவோம். ஆனால் இந்த டைம் வந்து டெம்போவில் போனோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. நல்லபடியாக நல்லா காற்றடிச்சிது. அதுக்கப்புறம் எதுக்காக வெள்ளியங்கிரி போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நாம் வந்து க்ளீனிங் ப்ராசஸ்க்காக போகிறோம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு இது சொல்லுவோம், பிளாஸ்டிக் வந்து யாரும் போடாதீங்க, மலையில் போடாதீங்க, மலையை வந்து அசுத்தப்படுத்தாதீங்க, சுத்தமாக இருக்கணும், நேச்சுரலை பாதுகாக்கணும், மரத்தை பாதுகாக்கணும், அங்கே இருக்க அனிமல்ஸை பாதுகாக்கணும். நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்டிக் வந்து தப்புன்னு, ஆனால் விலங்குகளுக்கு தெரியாது, அதை எடுத்து சாப்பிடும், அதனால் உயிர் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. ஆனால் இந்த வாரம் நாங்கள் போகிற அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா காலையில் ஒரு 5 மணிக்கே நாங்கள் காந்திபுரத்துலேருந்து எல்லாருமே கிளம்பிடுவோம், ஒன்றா ஜாலியாக பைக்கில் போகும்போது அந்த காற்றடிக்கிறது, ஜில்லுன்னு அந்த மலைக்கு போகிற இது எல்லாம் குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது, சம் அட்வைசஸ் எடுத்துக்கிறது, ஏதோ புதுசாக ஒரு லைஃப் நம்மளுக்கே கிடைச்ச மாதிரி ஒரு தனி ஃபீல், ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் தானே நம்மளை அடுத்த லெவலில் கொண்டு போவோம். அந்த நேச்சுரலாக நல்ல ஒரு வைப் பண்ணிக்கிட்டு அந்த மலையில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து சீசன் டைமில் ஏறுவாங்க. ஆனால் நம்ம போகிற டைமில் குறைஞ்சது ஒரு 40 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் நாங்கள் கொஞ்சம் தனியாலாம் முன்னாடி போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஒரு 3 பேரோ 4 பேரோ அந்த மலையில் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல்லாம் வேறு மாதிரி ஃபீல், அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். எல்லா மலையுமே கடந்து நம்ம ஒரு 3வது மலைக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான மரத்தெல்லாம் பார்த்தோம். ஒரு பாறை மேலே வந்து ஒரு மரம் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு இயற்கையெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து வெள்ளியங்கிரியில் ஒரு 3வது மலைக்கிட்ட இருக்கேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து உழவார பணிக்காக வந்திருக்கோம். இந்த இருக்க பிளாஸ்டிக்கை வந்து அகற்றுறதுக்காக. ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம ஒரு சின்ன முட்டாய் கவரு, ஒரு சின்ன ஒரு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கவரு, இந்த சோடாலாம் குடிக்கிறோம் பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கவரு எதுவுமே நம்ம வந்து போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு புண்ணியத்தை தேடி மலைக்கு வரோம். கரெக்டு தானே? எல்லாருமே சாமி கும்பிடணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்து வர ஜென்ரேஷன் பீப்புள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம கோயிலுக்கு வரோம், மலையாடுறோம். இப்படி வர்ற இடத்துல நம்ம இந்த மலையில் வந்து பிளாஸ்டிக்கை போட்டுட்டு போகிறதுனால என்ன பாதிப்பு வருது, எதுக்குலாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியுது பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். விலங்குகளுக்கு தெரியுமா? யானை இருக்குது, பூச்சிங்க இருக்குது, நாய் நரிங்க இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இங்கே நிறையா இருக்குது. போன வருஷம் தொண்டாமுத்தூரில் ஒரு யானை வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுச்சு. அது வந்து தானாக சாவலை, அதை கொன்னதுக்கு நம்ம தான் காரணம், மக்கள் தான் காரணம். ஸோ அந்த யானையோட சாபம், இந்த மலையோட சாபம்லாம் நம்மளை சும்மா விடாது. அதனால் இனிமேல் வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், பிளாஸ்டிக்கை வந்து இங்கே போட்டுட்டு போகிறதுக்காக நம்ம மலைக்கு வர்றது கிடையாது. இந்த சுத்தமான அழகான மலையை வந்து மலையையும் நம்ம நேசிக்கணும், இந்த மண்ணையும் நம்ம காப்பாற்றணும், இந்த உயிரினங்களையும் காப்பாற்றணும். இந்த கற்றுது பாருங்கள் குருவிங்க எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த மலையை. இதை வந்து இந்த அமைதியை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம மனுஷங்க கையில் தான் இருக்குது. அதனால் இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுத்தமான மலையை வந்து நம்ம உருவாக்குவோம், மலையை பாதுகாப்போம், மண்ணை பாதுகாப்போம், இந்த மரங்களை பாதுகாப்போம். நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம சோறு கேட்டு சாப்பிட முடியும், வாங்கி சாப்பிட முடியும். இந்த மரத்துக்கு ஒன்றுனா அது என்ன பண்ணும் சொல்லுங்கள்? இதோட சாபலாம் நம்ம சும்மா விடாது. இந்த பிளாஸ்டிக் போகிறதுனால இங்கே மண் வளம் கெடும், நிறைய உயிரினங்களை சாப்பிட்டுட்டு செத்து போகுது. இதை வந்து அக்கறை போகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. நம்ம தான் இந்த அக்கறை எடுத்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ நம்ம வந்து இதை வந்து பாதுகாக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளியங்கிரி மலையில் இப்போ ஒரு 3வது மலைக்கிட்ட இருக்கோம். ஒரு ஆண்டிசோனைக்கிட்ட, அது ஆண்டிசோனை 6வது மலைக்கிட்ட இருக்குது. வெளிநாட்டு ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இங்கே வாலண்டியர்ஸாக இருக்காங்க ஈசா கோயிலில். அவங்க வந்து போன வருஷம் அங்கே கிடக்கிற துணிகள்லாம் எடுத்து ஒரு சேமித்து அதெல்லாம் கொளுத்தி போட்டாங்க. ஒரு ஃபாரினர்ஸ் பீப்புளுக்கு இருக்கிற அக்கறை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வர்ற பக்தர்கள் எல்லாம் துணியை வந்து கழட்டி போட்டு போகிறீங்க, அதுதான் புண்ணியன்னு நினச்சிக்கிட்டு இருக்க பாவத்தை தான் அதிகமாக சேர்க்குறீங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்போ அண்ணங்கிட்ட கேட்போம், வந்து தமிழ்நாடு மக்கள் தான் அதிக அளவு துணி வந்து போட்டுட்டு போகிறாங்கண்ணா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இதை பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆண்டிசோனைங்கிறது அது ஒரு புனிதமான தீர்த்தம். அதை வந்து என்ன பண்ணணும்னா குளிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அது அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு தான் போகணும், குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு தான் போகணும். ஆனால் நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, குளிச்சுட்டு அந்த ட்ராயரு, துண்டு, வேஷ்டி பார்த்திங்கன்னா ஆண்டிசோனை சுற்றி எல்லாம் போட்டுடுறாங்க. அது டன் கணக்கில் சேர்ந்துக்குதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். வரீங்க, குளிக்கிறீங்க, குளிஞ்சவங்க பேக்கில் சைடில் வச்சுக்கோங்க. கவரை பார்த்திங்கன்னா நிறையா சாம்பு காயம்லாம் கிடக்குது, சாம்பு காயம் கிடக்குது, பிளாஸ்டிக்கு நிறைய இருக்குங்கய்யா. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து போடாதீங்க.
சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்மளோட மலையை ஐயாவோட மலையை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லையா? அதை விட நான் இப்போ என்ன தோணுதுன்னா, ஒரு ஃபாரினர்ஸ் வந்து நம்ம மலையை வந்து சுத்தம் பண்ணுறாங்க, ஒரு குரூப்பாக சேர்ந்து. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அக்கறை இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. சரி, அவங்க ஏதோ பண்ணுறாங்க. அந்த அக்கறை கூட தமிழ்நாடு மக்களுக்கு இல்லைங்கும் போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு. ஐயா, ஒருத்தர் வந்து ஒரு தரம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தர் 2 தரம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. சில பேர்த்துக்கு 5 டைம் 10 டைம் சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. வரலும் நம்ம வந்து பொறுமையாக தான் இருந்தாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மலையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாங்க ஐயா. அடுத்த சீசனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு, பாக்கு மட்டை, வாழை இலை இந்த மாதிரி கட்டிட்டு வாங்க. கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். வாழை மட்டை இதெல்லாம் வந்து இங்கே போடலாம். அதெல்லாம் மக்கிரும், மண்ணில் மக்கிரும். ரெண்டாவது அந்த நூல் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, பாக்கெட் கட்டிட்டு வராங்க, நூல் சுற்றிட்டு கொண்டு வராங்க. பார்த்திங்கன்னா அந்த நூல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வீசிடுறாங்க. புல்லில் நிறைய நூல் இருக்குது. அது மான், கடமான், காட்டு மாடு, காட்டு எருமை, யானையெல்லாம் புல்லை சாப்பிடும்போது அந்த நூல் உள்ளுக்கு போயிருங்கய்யா. போச்சுங்கன்னா வயிற்றுக்குள்ளே நூல் போச்சுன்னா ஜீரணம் ஆகுமா? அது எவ்வளோ துன்புறும். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு நூல் போச்சுன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் நினச்சி பாருங்கள். அதோட வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நம்ம போனால் டாக்டர்கிட்ட போயிடுவோம். அது வினை வந்து வனத்தில் இருக்குது. அது உடம்பு சரியில்லை. அது எங்கே எப்படி போகும் நினச்சி பாருங்கள். அது எவ்வளோ வலியோடு துடிச்சு இறக்கும். அந்த பாவத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்க வேண்டாம். நம்ம புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பிளாஸ்டிக் இது மாதிரி எதுவுமே போடக்கூடாது. சின்ன புனிதமான மலையில் வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு வர்றதே நம்ம புண்ணியத்தை சேர்க்க தான் வரும். அந்த இடத்துல வந்து நம்ம பிளாஸ்டிக்கை போட்டுட்டு போகிறது அப்படிங்கும் போது அது நல்லதாக படலைங்கய்யா. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குப்பை போடாத நீங்கள் அதுவே பெரிய புண்ணியம். நீங்கள் குப்பை எடுத்துகிட்டு கூட போத்தாலும் உங்களோட குப்பையை நீங்களே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுவே பெரிய புண்ணியங்கய்யா. தயவுசெய்து இந்த மாதிரி அடுத்த வருஷம் வரும்போதெல்லாம் தயவுசெய்து யாரும் மலையில் குப்பை போடாதீங்க. மலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஐயாவோட அருள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஓம் சிவாய நம. ஓம் நம சிவாய். நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன், காந்திபுரத்துலேருந்து தான் வரேன். எனக்கு பக்கம் அண்ணன் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து வராங்க. இது கூட கம்பெனியை லீவ் போட்டுட்டு இந்த உழவார பணிக்காக வந்திருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. சொல்லுண்ணா, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இது என்னன்னு சொல்கிறதுனா, இது எனக்கு ஒரு வாய்ப்பா இல்லை இது எனக்கு ஒரு கொடுப்பனையான என்னன்றது இந்த மக்கள் நீங்கள் போட்ட இந்த கழிவுகள், அதாவது பிளாஸ்டிக்கு அந்த இதெல்லாம் எனக்கு இது புண்ணியமா இல்லை எனக்கு ஒரு பாக்கியமாக நினச்சிட்டு தான் நாங்கள் இந்த உழவார் பணி பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தெரியாத தவறுகளாக நீங்கள் வந்து போட்டு போகிறீங்க. அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, எங்களுக்கு ஒரு சேவையாக நாங்கள் வந்து செஞ்சுட்டு வரோம். அது வந்து இது வந்து நல்லது தான், சேவையாக செய்கிறது நல்லது. ஆனால் இதையே வந்து கண்டினியூஸாக செய்ய முடியாது. வாழ்நாள் முழுவதும் நம்ம இதையே வந்து ஒரு டைம் செய்யலாம், 2 டைம் செய்யலாம். தவறுகள் ஒரு டைம் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம். தவறுகளையே கண்டினியூஸாக பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம தான் வந்து யோசிச்சுட்டு நம்ம இயற்கையை நம்ம தான் வந்து காக்க வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா சாமி சுற்றி தான் பூக்கள் இருக்கும். ஆனால் ஆண்டி சொன்னில் பார்த்திங்கன்னா சாமியை சுற்றி பார்த்திங்கன்னா உள்ளாடைகளை தான் இருக்குது. அப்போ அது கூட இல்லை, நம்ம நாட்டுக்கு வர்ற ஃபாரினர்ஸுக்கு கூட அவ்வளோ ஒரு வேல்யூ தெரியுது, சுத்தமாக வச்சுக்கணுங்கிற டிசிப்ளின் தெரியுது. ஆனால் நம்ம நாட்டு பீப்புளுக்கு வந்து தமிழ்நாட்டு பீப்புளுக்கு அந்த டிசிப்ளினே சுத்தமாக கிடையாதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன மக்கள்னால் இப்போ வந்து இன்னொருத்தவங்க பண்ணுறது தான் வந்து அது வந்து இப்போ இன்னொருத்தவங்களை வந்து யாராச்சும் ஒருத்தர் அது வந்து பண்ணாத தவிர்த்துட்டாங்கன்னா மக்கள் வந்து அதை வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ் மக்களையும் நம்ம வந்து முழுமையாக குறை சொல்ல முடியாது. சில பேர் செய்வர்களும் இருக்காங்க, சில பேர் வந்து ஐயா எதுனா கஷ்டம் அப்படின்னு நம்ம பண்ணிவிட்டு இது இன்னொருத்தவங்களை எப்படி இருந்தாலும் அதை தானே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் உண்டு. அதனால் எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது. சில பேர்களால் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமையில் இருக்குது. ஃபாரினர்ஸுக்கு ஏன்னா சின்னதாக ஒரு பேப்பர் இருந்தால் கூட அது வந்து கரெக்டாக வந்து ப்ரொசீஜராக அது வந்து அது எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்றது அவங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஒரு குப்பை, இந்த ஒரு சாக்லேட் கவர்னாலும் அது டஸ்ட்பினில் தான் போய் போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, போகிற வழியிலே நம்ம வந்து எச்ச துப்பிட்டு போகிறோம், போகிற வழியிலே எதனா ஒன்று போட்டு போயிடுறோம். ஆனால் அவங்க இல்லை. நம்ம ஃபாரினர்ஸ் எதனா நம்ம டிவியில் பார்த்துருப்போம், எதனா ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபாரினர்ஸ் இப்போ இதுனா போய் பாருங்கள், வெளிநாட்டுனா போய் பாருங்கள், ரோடு அவ்வளோ க்ளீனாக இருக்கும், ரூல்ஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க. எதுனா ஒன்றுனாலே நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட நாடை வந்து தூய்மை வச்சுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண மாட்டோம். ஃபாரினர்ஸ் நம்ம வந்து வெளிநாடுகள் பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்குது, நம்ம இந்தியா பாருங்கள். அப்போ நம்மளே அதுமாரி கொண்டு வந்துட்டோன்னா அவங்களும் வந்து நம்மளுக்கே வந்து அந்த ஈக்குவல் ரேஞ்சு வந்துடும். ஃபாரினர்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் அந்த டிசிப்ளினும் அந்த சுற்றுச்சூழலும் பார்த்திங்கன்னா அவங்கள மாரி நம்ம கொண்டு வரலாம். நம்ம ஃபாரினர்ஸும் நம்ம பெருசாக நினைக்கிறோம், நம்மள மாரி அவனும் ஒரு மனிதர் தான்.
சரிங்களா. நம்ம தான் பெருசாக நினச்சிட்டு போயிருக்கோம். ஐயோ அது வந்து யூஎஸ், அது வந்து துபாய், அது வந்து ரஷ்யா, அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தான் பெருசாக நினைக்கணும். கண்டி நம்மளை யாருமே நம்ம பெருசாக நினச்சது கிடையாது. அதுதான் நிஜம். நம்மளே வந்து பெருசாக நினைக்கலாம்னா நம்மளை நம்பி நம்ம இது பண்ணாலே இதுதான். இன்னொருத்தவங்களை வந்து பெருசாக நினச்சி அவனை வந்து இது பண்ணுறது இது என்ன ஒன்றா. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, போன வருஷம் நம்ம வந்து எடுத்தோம், நிறைய பிளாஸ்டிக் எடுத்தோம், ஒரு டன் கணக்குலாம் எடுத்தோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதை நினச்சி நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். நீ எப்படி, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆமாம், போன டைம் பார்த்திங்கன்னா 2025 ஜூன் மாதம், ஜூன் 8லேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து உழுவார் பணி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 18 வாரங்கள் அவங்க வந்து மழையும் வெயிலும் கடந்து எல்லாமே நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் குழுவில் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் வெளி மாநிலங்கள் வெளி ஊர்லேருந்துலாம் வந்து வராங்க. பெங்களூர், ஊட்டி, அதுக்கப்புறம் வந்து சேலம், சென்னையிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மாவட்டங்கள்லேருந்து தான் வராங்க. அவங்கனா வந்து இந்த 18 வாரத்துங்களை வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளியங்கிரி மலையை வந்து தூய்மைப்படுத்த உழுவார பணிக்காக நாங்கள் வந்து மேற்கொண்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% 10 டன் குப்பைகள் கிட்ட நாங்கள் வந்து சேகரித்து எடுத்துன்னு போய் நாங்கள் வந்து கார்ப்பரேஷன் கிட்ட வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் கொடுத்தோம். இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாலண்டியர்ஸாகவே நாங்கள் பார்த்திங்கன்னா சீசன் டைமில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து என்ட்ரன்ஸில் நின்று ஸ்டிட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபாரஸ்ட் கூட வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கூட ஒரு வாலண்டியர்ஸாக நின்று சப்போர்ட் பண்ணி பேக்கை செக் பண்ணி எந்த ஒரு பிளாஸ்டிக்ஸ் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த வாட்கள் நாங்கள் 18 வாரக்கெல்லாம் நாங்கள் போன வருஷம் பண்ணோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரம் வேலை பண்ணுற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அது நம்ம டோட்டலாக எந்த ஒரு விஷயமும் வந்து 100% முழுமையாக பண்ண முடியாது. அது படிப்படியாக தான். போன வருஷம் 18 வாரம், இந்த வருஷம் ஒரு 3-4-5 வாரம், அவ்வளோதான். 18 வாரம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா 5 வாரம் எங்கே இருக்குது. அதேமாதிரி பார்த்தோன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணி 1 வாரம் 2 வாரம் அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளியங்கிரி மலையை வந்து நம்ம தூய்மைப்படுத்தி நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம வந்து ஆண்டவரை பார்க்க வரோம். அதேமாரி உங்கள் வீட்டில் வருங்கால சந்நிதிகள் வந்து பார்த்திங்கன்னா இதே இயற்கையோட இதே வனப்பினத்தோட வந்து இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து பாடுபடுறோம், நம்ம வந்து உழைக்கிறோம். இந்த கண்டினியூஷன் வந்து எதில் தொடரும்னா நம்ம வந்து ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு வந்து ஆண்டாக தொடரணும். கண்டி க்ளீன் பண்ணுறது வந்து தொடரக்கூடாது. மக்கள் வந்து குப்பைகள் போடக்கூடாது. இப்போது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அதேமாரி வந்து எல்லாருக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா லாஸ்ட் இயர் இல்லாத இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கோஆப்ரேஷன் பண்ணதுனால தான் எங்களால் சில மாதங்கள் பண்ண வேண்டியதை சில நாட்கள் சில வாரங்கள் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்குது. அதே நீங்கள் வந்து அடுத்த வருஷமோ இன்னும் வர சீசன்லேயும் நீங்கள் வந்து இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி குப்பைகள் போடாமல் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை நம்ம வந்து நம்ம வனத்தை காப்பாற்றுவோம். ஓம் நம சிவாய நமக திருச்சிற்றம்பலம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணனுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறதுனாலையோ, இப்போ அண்ணன் சொல்கிறதுனாலையோ, இந்த அண்ணன் சொல்கிறதுனாலையோ இது சேஞ்ச் ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக போகிறது கிடையாது. இங்கே சுயமனித ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று வேணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் பண்ணுற தப்புனால அதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் பண்ணுவாங்க. அதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் இந்த மலையை வந்து சுத்தமாக்க முடியும். இன்னும் சில பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் யாரும் பிளாஸ்டிக் போடாதீங்க. இதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.